இப்போ ஒரே மாத்திரை ஓஹோன்னு வாழ்க்கை, இது வந்து குரு மருந்து. சரிங்களா? 10 சொட்டில் அனைத்து ஆன்மீக பிரச்சனை சரி பண்ணுறீங்க. பெரிய நாளெல்லாம் ஒன்று எடுக்க வேணாம், ஒரே வாரத்தில் ரிசல்ட். 7 நாளில் எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. இப்போ இது எப்படி சாப்பிடணும், எப்படி பலம் கிடைக்கும் மக்களுக்கு? ஐயா, இந்த காட்டுக்கு சிங்கம் மாதிரியே வீட்டுக்கு சிங்கமா அவர் ஆமான்னு இருப்பாரு. ஆமா, அருமை 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 இருக்கு. எல்லா மருந்தும் சொல்றாங்க, மருந்து சாப்பிட்டு எல்லாருமே வரும்போது ஒரு மாதிரி வராங்க. இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? நம்ம எல்லா மருத்துவர், நம்ம நண்பர்கள், ஆயுர்வேத சித்தா மருத்துவர்கள் எல்லாமே சொன்னாங்க, சார் நம்ம வந்து கூட்டம் முயற்சி பண்ண இந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. மருந்து தானா அவன் மூலியமா பேசுறீங்க, பேசுறது நடையிலே தெரியுதுங்க. வைகை டாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோன் ஆரோக்கியதாஸ். நம்முடைய இடையில் பார்த்தீங்கன்னாக்க தகடூர் ஆதியன் ஐயா அவர்கள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மை குறிப்பறை எடுப்பதற்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது. நம்ம நிறைய வீடியோக்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 2000 வீடியோக்கு மேலே பேசியிருக்கேன். அதில் ஒரு 100கணக்கான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்மை குறைபாடை பற்றி பேசியிருப்பேன். என்னென்னா அந்த ஆண்மை குறைபாடை ஏற்பதற்கான காரணம் போதை பழக்கங்கள் ஒரு காரணமாக இருக்குது. தேவையில்லாத பழக்கங்கள், கைப்பழக்கங்கள், தேவையில்லாத படங்கள் பார்த்து, அப்புறம் வயசுக்கு மூத்தவர்களோட தொடர்பு, ஒரு சில டேப்லெட்கள் தொடர்ந்து எடுக்கிறதுனால இப்படியெல்லாம், அப்புறம் மனம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இயற்கை வைத்தியர், ஒரு சைக்காட்டிஸ்ட் ஆலோசகர்ன்றதுனால உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் சரியாக பொருந்துன்னு நினைக்கிறேன். அதனால் ஆண்மைன்றது பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனையும் உடல் சார்ந்த பிரச்சனைன்றதுனால நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிக்க இந்த மருந்து அதிபயங்கரமாக வேலை செய்யுதுன்னு சொல்லிக்கிங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஆண்களுக்கான ஒரு வரப்பிரசாதமான ஒரு வீடியோவாக இருக்கும், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, இந்த மருந்து எப்படியெல்லாம் வேலை செய்யுது, இது என்னென்ன அப்படி ஏதாவது என்னென்ன உடலில் மாற்றங்களை கொண்டு வரும், எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், இது எப்படி எடுக்கணும், இது ஏதாவது பத்தியங்கள் இருக்கா, சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க. இப்போ இந்த மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம இப்போ டேபிளில் வச்சுருக்க மருந்துகளே வந்து மக்களுக்கு தெரிஞ்ச மருந்துகள் தான். மருத்துவர்களுக்கும் தெரியும், வைத்தியர்களுக்கும் தெரியும். இப்போ அஸ்வகந்தா இருக்குது, பூனைக்காளி இருக்குது, நெரிஞ்சல் இருக்குது. இது எல்லா மருந்துகளும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்ச சாதாரண நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான். எல்லாம் ஒரு சில மூலிகைகள், இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குன்னு சொல்லி அது வைக்க இடம் இல்லை, வைக்க இடம் இல்லை. பரவாயில்ல, இன்னும் ஒரு 17 வகையான மூலிகைகள் இருக்குது. அப்புறம் நம்ம மருதம்பட்டை போன விஷயங்களும் இது சேர்த்துருக்கோம். எதுக்கான மருதம்பட்டை வந்து சர்க்குலேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், ரத்த ஓட்ட சீராகிறது, ஓகே, ரத்தம் நல்லா பாயறதுக்கு தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க வல்லமைப்படுத்துது. அதோட தீநீர் எடுத்திருக்கும். மற்ற மருந்துகளோட தீநீரும் மற்றும் குரு மருந்து சேர்ந்து இந்த சொட்டு மருந்து எடுத்திருக்கோம். இது வந்து அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் காமிச்ச இது, அதுக்கு வந்து அமுக்ராஜ் சொன்னோம். பூனைக்காளி நிறைய வச்சுருக்கீங்க, நெரிஞ்சல் ஜாதி நெரிஞ்சல் கலெக்ட் பண்ணுறதே பெரிய விஷயம், ஆனால் இவ்வளோ வச்சுருக்கீங்க. ஆமாங்க, சரி, ஓகே. இப்போ இது வந்து நீங்கள் சொன்ன விஷயந்தான். இப்போது நீங்கள் எவ்வளோ வீடியோ போட்டு எவ்வளோ நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான். நாங்களும் வந்து பல மருத்துவர்களோடு சேர்ந்து இருப்போம், விஷயங்கள் கேட்ட விஷயங்களும் இதே தான். சரிங்க. இப்போ என்ன இதில் ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு பதற்றம் இருக்குது. இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய தேவையற்ற பழக்கங்கனால, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலேயே பேசுறதுனால, இல்லை யாரோ ஒருத்தர் அறிவு சொன்னாலும் அதிகமான பயம் வந்து அவங்களுக்கு காணப்படுது. பதற்றம், ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்க. இதனால விந்து முந்துருது அந்த மாதிரி. இதனாலே சில பேர் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. பயம், ஓகே ஓகே, ஃபியர். அப்போ மனம் சார்ந்த விஷயங்கள். அப்போது இது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலை காரணமாகவோ இல்லை அவங்க மேற்கொண்டிருக்க லைஃப் ஸ்டைல் காரணமாகவோ அவங்க வந்து சரியான உணவு வந்து எடுக்க முடியதில்லை. காலையில் ஏதோ 2 இட்லி சாப்பிட்டோம், ஏதோ கிடைக்கிற பொங்கலோ ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னு. அப்போ அது காய்கறிகளோ பழங்களோ கிடையாது. ஸோ அது தேவையான நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. மதியம் வந்து ஏதோ கிடைக்கிற வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரியான சாப்பிட்றாங்க. நைட்டு வந்து தான் ஏதோ ஒன்று கொஞ்சம் சாப்பிட்றாங்க. சில பேர் என்ன தான் அடிக்கடி ஜூஸாக எடுத்தாலும் ஏதோ ஒரு விட்டமின் லேக் வந்து ஆகுது, சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுல. இது ஒன்று தூக்கமின்மை ஒரு காரணம். அது பர்சனல் ப்ராப்ளம் சொல்கிறாங்க, சில இது ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அனைத்து காரணங்களும் இப்போ எங்களோட ஆய்வில் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்த்த விஷயங்கள் இது தான். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு தீர்வாக இருக்கணும் அப்படின்னும் போது, ஏன் இந்த மாதிரி ஒரு மருந்தை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மருத்துவர் போகிறோம், மருத்துவர் கொடுக்குறாங்க, நல்ல வைத்தியம் பார்க்குறாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் வருது. ஒன்று, மக்களுக்கு பொறுமை கிடையாது. ஓகே, அவங்க சொன்ன வழிமுறைகளை வந்து பயன்படுத்துறது கிடையாது. வழிமுறைகள்னால் அவங்க வந்து முருங்கைக்கீரை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க, முருங்கைப்பூ லேகியம் கிடைக்குது, உடல் சூட்டை வந்து தணிக்குது, வெண்பூசணி இருக்குது, வெண்பூசணி வந்து சாப்பிடலாம், நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் சாப்பிடலாம், நார்ச்சத்துள்ள காய்கறிகள் சாப்பிடலாம். ஒரு நல்ல ரத்த ஓட்டம் சீராக பாய்ந்து அவங்களுக்கு வந்து நல்ல எரெக்ஷன் வந்து கிடைக்கணும், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது, அந்த பதற்றம் வந்து தணியணும் அப்படின்னா நுண்ணுயிர் சத்துக்கள் இது வந்து எங்கே இருக்குன்னா தானிய வகைகளில் இருக்குது. நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாதாம், வால்நட்டு, அக்ரூட்டு, கேஷ்யூ நட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து முந்திரி, திராட்சை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது பயன்பாடு இல்லை.
இன்னொன்று அவங்க சரியான ஓய்வு வந்து எடுக்கிறதில்ல. 8 மணி நேரம் தூக்கம் வந்து கிடையாது, லேட்டாக தூங்குறது. அப்போ உடம்பு வந்து ஒரு மொபைலை கூட நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம். ஆமாம். ஆனால் உடம்பு ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல தூக்கம். நல்ல ஒரு தூக்கம் வந்து அவங்களுக்கு வேணும். அடுத்து வந்து இந்த உணவு பழக்கம், இது வந்து 2 சரிச்சுன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க. அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவன் நெஞ்சு நிமிர்த்து நடப்பான், ஈரநடை போட்டு நடப்பான். ஏன்னா உடம்புல சத்து இருக்குல்ல, தெம்பு இருக்குல்ல, அவன் கான்ஃபிடண்ட்டாக இருப்பான். அப்புறம் அவங்கள தேவையற்ற பழக்கங்கள், இந்த புகையிலை, சிகரெட்டு, ஆல்கஹாலு சொல்லக்கூடிய இந்த மதுபானங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. சில பேர் இதை தவிர்த்துட்டோம் அவங்களுக்கு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த பயத்தை போக்க அப்படின்னா இந்த மூலிகையிலே அந்த ஆற்றல் வந்து இருக்குது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடியது, அமுக்குற அச்சூர்ணம். இது குதிரை போல் வேகத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல ஸ்டெமினா கொடுக்கக்கூடியது. இது வந்து நல்ல மெமரி பவர், பிரெயின் என்ஹான்ஸ்மெண்ட், பதற்றத்தை தணிக்க வல்லமைப்படுத்துது. இந்த மூலிகைக்கு அந்த குணம் உண்டு. அடுத்து பூனைக்காளி, இது ஸ்பெர்ம் கொண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், விந்து வந்து நீர்த்து போகிறது, இந்த குறைபாடையும் வந்து சரி செய்யக்கூடியது. ஜாதிபத்திரி, இது நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணக்கூடியது. நெருஞ்சில் வந்து யூரினரி ட்ராக், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆண் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த நச்சு கிருமிகள் ஏதாவது இருந்தால் அது யூடி இன்ஃபெக்ஷன் எல்லாமே கிளியர் பண்ணக்கூடியது. அப்போ அது சீராகும் போது நல்ல சுக்கு வந்து என்ன ஒரு தன்மை, நல்ல ஜீரண சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது. அதில் செலினியம் வேறு இருக்குது. ஆமாம், செலினியம் இருக்குது, ஜிங்க், இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இந்த மூலிகைகள் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து உடல் ரீதியாக மன ரீதியான அனைத்து விஷயங்களுக்கும் வந்து சிம்பிளாக அவங்க வந்து நிறைய மருந்து சாப்பிடணும்னா வீட்டில் என்னமோ கேட்குறாங்க, பயப்படுறாங்க, மனைவி கேட்குறாங்க, இல்லை கல்யாணம் பசங்க வந்து அப்பா அம்மா கேட்குறாங்க, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்கும்போது அது ஒரு கூச்சம் அவங்களுக்கு. சரி. ஸோ பாதி பிரச்சனை உளவியல் ரீதியான பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தனால தான் அதோட ஆய்வில் வந்த முடிவு தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு 2 மருந்தில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். சூப்பர் ஐயா. இப்போது பார்த்தீங்கன்னாக்க இது ஒரே மாத்திரை ஓஹோ அப்படின்ற ஒரு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப வயது மூத்தவராக இருக்காங்க, அதாவது ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 60-70 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த தீநீர் வடிக்க குருமருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாம். இது சாதாரணமாக பெருசாக ஒன்றும் ஜீரணம் பண்ண வேண்டியது கூட இல்லை. ஒரு டம்ளரில் ஒரு 10 சொட்டு விட்டு குடித்தாவே போதும். அந்த ஆண்மைக்கான பலம், குதிரை போல ஒரு வேகம், சிங்கம் போல ஒரு கர்ஜனை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும் சொல்லி. கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான மருந்து. இதையும் அந்த தீநீரை வடித்து கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னாக்கா தினமும் பார்த்தீங்கன்னாக்கா காலை ஒன்று நைட் ஒன்று, ரொம்ப அதாவது ஆண்மை ரொம்ப குறைபாடாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 2 வேளை இல்லைனாக்கா மினிமம் இருக்குது அப்படின்னா ஒரே மாத்திரை போதும், நைட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஐயா, இந்த 2 மருந்துகளையும் எடுக்கும் பொழுது அவங்க உடலில் அந்த ஸ்பெர்ம் கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா, மொர்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் அந்த டைமிங் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாங்க. இப்போ இந்த கேப்சூல் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடலில் வந்து முதல்ல ஒரு 4-5 நாள் எடுக்கும்போது அவங்களுக்கு உடம்பு வந்து ஒரு பலம் நல்லா கிடைக்கும். ஒரு சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்போது பிரெயின்லேயும் அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சூப்பர். நல்லா புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ண, எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த விஷயம் வந்து நடக்குங்க. அடுத்து இந்த தீனியில் வந்து சில மூலிகைகள் வந்து என்ன செய்யணும்னா மனசு அந்த பதற்றத்தை வந்து தணிக்கும். அப்போ உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, இந்த பதத்திலேருந்து தணிக்குது. அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். இந்த மூலிகைகள் வந்து என்ன செய்யணும், ஏற்கனவே சொன்னேன், பூனைக்கால், அஸ்வகந்தா போலது வந்து விந்தணுக்களை கூட்டும், மொர்டாலிட்டி கூட்டும், ஸ்டெமினா வந்து கொடுக்கும். இதோடு சேர்த்து அவங்க தினமும் ஒரு மாதுளை வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம், வாட்டர் மெலன் வந்து எடுத்துக்கலாம், தர்பூசணி பழம்னு சொல்லக்கூடிய வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆல்மண்டு, கருப்பு திராட்சைகள், இந்த மாதிரி மக்கள் நிறைய விஷயம் தெரியும். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும். ரொம்ப நாள்லாம் தேவையில்லை, மாதத்துக்கு ஒரு 10 நாள் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கரெக்டாக இந்த மருந்துகளை சேர்த்து எடுக்கும்போது 10லேருந்து 15 நாள் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியும். வேறு லெவல் லெவல். ஆமாம், கண்டிப்பாக. சொல்ல போனால் ஒரு 100 வயகராக இணையான ஒரு மருந்து கண்டுபிடிச்சி. கண்டிப்பாக. ஆனால் இதில் சைட் எஃபெக்ட் இல்லை. சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது. எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகள், எளிய கிடைக்கக்கூடிய மூலிகைகள். அதுவும் வந்து மருத்துவர்கள் வந்து இது பல பேருக்கு கொடுத்து இது வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னதன் விளைவாக நம்ம வந்து பப்ளிக்கு இப்போது அனௌன்ஸ் பண்ணுறோம். சூப்பர். நீங்களும் உங்களுடைய மருத்துவ டீமும் ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. நேர்களே, வேறு என்னங்க வேணும்? அதாவது ஒரே கேப்சூல் ஓஹோன்னு வாக்கில் வேறு லெவலில் இருக்கும், நின்று பேசும் அப்படின்றாரு. இந்த ட்ராப்பர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 40 வயதுலேருந்து 70 வயதுக்குள்ளே இருக்கிற
ஆண் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்மை சக்தியை கொடுக்கும். சொல்லப்போனால் எந்த வகையான ஆண்மை குறைபாடு இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை வருஷம் இதுக்காக ஃபீல் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்து ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் சரி, இந்த ஒரு முறை இவர்கிட்ட வந்து எடுத்து பாருங்கள், வாழ்க்கையே மாறும். அதுக்கான மருத்துவர்கள் இருக்காங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும், அழகாக உங்களை வழிநடத்தவும், அதற்கான உணவுகளையும் சரியாக உங்களுக்கு கொடுத்து உங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. இருக்கும்போது எனக்கு அவளை ஆண்மையோட அழகாக இருங்க, சூப்பராக இருங்க. இல்லற வாழ்க்கை நல்லறமாக அமைய கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.